வெல்கம் பிராட்ஸ். போன வீடியோவில் நாம் கான்ஸ்டன்ட் வேரியபிளை பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டோம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கான வேல்யூவே நம்ம அசைன் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஏஸ் ஈக்குவல் வேல்யூவை நம்ம சேவ் பண்ணிடணும். அதர்வைஸ் நம்ம லேட்டராக அதை அசைன் பண்ணணும்னு நினச்சா நமக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது சின்டாக்ஸ் எரர் வருது. மிஸ்ஸிங் இன்ஸ்டலைசர் இன் கான்ஸ்ட் டிக்ளரேஷன். அதாவது நம்ம கான்ஸ்ட் டிக்ளேர் பண்ணும்போதே அதை இன்ஸ்டலைஸும் பண்ணி விட்டுணும். இதுதான் நம்ம போன வீடியோவில் சொல்ல மறந்தது. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா அது எந்த எரரே பாஸ் பண்ணல. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோடு ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக 10 பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த பார்ட்டில் நம்ம காமன் ரெகுலேஷன் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ், அதாவது இந்த 3 டைப் ஆஃப் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கான பொதுவான ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் do not start variable name with number or symbol, otherwise it will return a syntax error. நாம் ஒரு வேரியபிள் நேமை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது அது ஒரு நம்பராகவோ இல்லை சிம்பிளாகவோ இருக்கக்கூடாது. இப்போ நாம் ஒரு வேரியபிள் நேமை ஸ்டார்டிங்கில் நம்பரோ ஒரு சிம்பிளோ வச்சு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு எரர் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடும். அது எந்த எரர்னா சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க ஏஸ் ஈக்குவல் 10. இப்படி நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மெட்டை தான் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் 10 is equal to a அப்படின்னா அது பாருங்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்குதா? இல்லை. மனுஷங்களான நம்மளுக்கே இது மீனிங்ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. அப்படிங்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சின்டாக்ஸை தான் ஃபாலோ பண்ணும். அப்படி கம்ப்யூட்டருக்கு தெரியாத ஒரு ஃபார்மெட்டை அதை பார்க்கும்போது நமக்கு சின்டாக்ஸ் எரர் ரிட்டர்ன் பண்ணுது. ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும்போது நாம் அதுக்குள்ளே எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் கேமல் கேஸ் யூஸ் பண்ணலாம். கேமல் கேஸுங்கிறது என்னென்னு சொல்ல போனால், ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணும்போது அதில் 2 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அடுத்து வர வேர்டை நாம் கேபிட்டலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் கேமல் கேஸ்னு சொல்லுவோம். கேமல் கேஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கறதுனால எந்த ஒரு எரரையும் பாஸ் பண்ணாது. அப்படி இருந்தாலுமே இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணுவார். யூஸ் எக்ஸ்பிளிசிட்ஸ் கீவேர்ட் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். நம்ம எப்போதும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் லெட்டு வேறு கான்ஸ்ட் இந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறது தான் பெட்டர் வே. ஏன்னு சொன்னால் நம்ம இப்படி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஏஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு வெறுமனே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது ஒரு குளோபல் வேரியபிளாக எடுத்துக்கும். குளோபல் வேரியபிளை நம்ம எந்த ஸ்கோப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பிளாக்குக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியறதுனாலையும் நாம் இந்த லெட்டு வார் கான்ஸ்ட் இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதா ஒரு எஃபெக்டிவான ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணுவார். அடுத்ததாக யூஸ் கான்ஸ்ட் கீவேர்ட் ஃபார் ஸ்டாட்டிக் வேல்யூஸ். ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு எப்போவுமே நீங்கள் வேல்யூவை மாற்ற போகிறது இல்லைன்னா நீங்கள் கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஏன் கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வேறு வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தா தெரியாதனமாக பின்னால் ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த வேல்யூவை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஃப்ரூட்டோட வேல்யூவை பனானான்னு மாற்றுறேன். இப்போ நம்ம ரிட்டர்ன் வேல்யூவை அசைன் பண்ணதுனால இதோட வேல்யூ பனானான்னு மாறிடுச்சு. லெட் வேரியபிளை கான்ஸ்ட் வேரியபிளாக மாற்றுறது மூலமாக நம்ம வேல்யூ மாறுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் யூஸிங் வேர் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். நம்ம வேர் யூஸ் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். நாம் மேக்ஸிமம் வேறு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டடாக நம்ம லெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் வேறு அவாய்ட் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் அண்ட் டெவலப்பர் பிளட்.